உங்கள் மொபைல் கேமரா ஆன் பண்ணிவிட்டு லைட் முன்னாடி இப்படி காட்டும் பொழுது பிளிங்காய் எரிஞ்சிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் காரணம். ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போட்ட உடனே லைட் வந்து எப்படி எரியுது? ஏண்டா இது ஒரு கண்டென்ட்டா? ஸ்விட்ச் போட்டால் லைட் எரிய போகுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் ஸ்விட்ச் போட்ட உடனே அவ்வளோ ஸ்பீடாக ஸ்விட்ச் போட்ட உடனே எரியுது. அதுதான் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது வச்சுருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னா தமிழில் வந்து அதிர்வெண் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் லைட்டு இதெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டை பாக்ஸில் பின்னாடி வந்து வோல்டேஜி, ஃப்ரீக்வன்சி, ரேட்டிங்கு, லூமனு இந்த மாதிரி வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஃப்ரீக்வன்சி நேராக பாருங்கள் 50 ஹெச் அப்படின்னு இருக்கும். இது வந்து 50 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து ஏசியில் மட்டும் தான் இருக்கும். 50 ஹெட்ஸோட அழகு வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹெட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸில் வந்து ஒரு 230 வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்லேருந்து லைட் எரிஞ்சிட்டு நியூட்ரல் வழியாக அப்படியே ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ஒரு செகண்டில் 50 தடவை ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 per செகண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு டயக்ராம் வந்து காட்டுறேன். ஃபேஸில் 230 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லைன் வழியாக போயிட்டு லைட்டிங் ஆகிட்டு நியூட்ரல் வழியாக வரும். இந்த மாதிரி ஒரு செகண்டில் 50 டைம் வந்து சைக்கிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து 50 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வந்து யூஎஸ்ஏ, கனடா இந்த மாதிரியான அப்ராடில் வந்து 60 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னமும் புரியலை அப்படின்னா உங்களுக்கு லைவ் டெமோவாக காட்டுறேன் வாங்க. எப்படின்னா நம்ம மொபைல்லே நம்ம அதோடைய ஹெட்ஸை வந்து பார்க்க முடியும். அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைல் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அதில் மோர் போய்ட்டு ஸ்லோமோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க லைட்டுக்கான ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் மூலயமா அந்த லைட்டை வந்து பாருங்கள். பிளிங்காய் எரிஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரைட்டாக எரியும் போது 230 வோல்ட்டாக இருக்கும், லோவாக எரியும் போது 0 வோல்ட்டாக இருக்கும். இதே போல் 230 0, 230 0, 230 0 இந்த மாதிரி ஒரு செகண்டில் 50 தடவை இந்த மாதிரி ஆகும். இதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.